வணக்கம். மதிமுகம் செய்திகள். இன்றைய முக்கிய நிகழ்வுகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்பு செய்திகளை பார்க்கலாம். இரண்டாவது நாளாக தியானத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி. பிரதமர் தியானம் செய்யும் இடம் 3 முறை மாற்றப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் விமர்சனம். ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லி மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் நிறுத்தப்படாது என பேட்டி. தமிழ்நாட்டில் கல்வித்துறை வளர்ச்சி. 4 கால் பாய்ச்சலில் கல்வித்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 3 ஆண்டுகளில் மின்தடை இல்லை என வரலாறு படைத்த திமுக அரசு. மின்துறையின் சாதனைகளை பகிர்ந்து தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியீடு. கன்னியாகுமரியில் விவேகானந்தர் மண்டபத்தில் 2வது நாளாக பிரதமர் மோடி தியானத்தை தொடங்கினார். நாடு முழுவதும் மக்களவை தேர்தல் 7 கட்டங்களாக நடைபெற்று வருகிறது. இதுவரை 6 கட்ட தேர்தல் முடிவடைந்துள்ள நிலையில் 7வது மற்றும் கடைசி கட்ட தேர்தல் நாளை நடைபெறுகிறது. பிரதமர் மோடி போட்டியிடும் மற்றொரு தொகுதியான வாரணாசி தொகுதியிலும் நாளை தேர்தல் நடைபெற உள்ளது. இந்நிலையில் கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் இருந்து சூரிய உதயத்தை பிரதமர் மோடி பார்வையிட்டார். இந்த நேரத்தில் கன்னியாகுமரி திரிவேணி சங்கமம் அமைந்துள்ள கடற்பகுதியில் சுற்றுலா பயணிகள் இறங்குவதற்கும் குளிப்பதற்கும் தடை விதிக்கப்பட்டது. பின்னர் சூரிய உதயம் பார்ப்பதற்கு மட்டும் சோதனைக்கு பிறகு சுற்றுலா பயணிகள் அனுமதிக்கப்பட்டனர். இந்த நிலையில் 2வது நாளாக கன்னியாகுமரி விவேகானந்தர் மண்டபத்தில் பிரதமர் மோடி தியானத்தில் ஈடுபட்டார். முன்னதாக நேற்று பகவதி அம்மன் கோவிலுக்கு சென்று பிரதமர் மோடி சுவாமி தரிசனம் செய்தார். அப்போது பகவதி அம்மன் கோவில் நிர்வாகம் சார்பில் அவருக்கு பகவதி அம்மன் புகைப்படம் வழங்கப்பட்டது. தமிழ்நாட்டில் கல்வித்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் வெளியிட்டுள்ள எக்ஸ் தள பதிவில், திராவிட மாடல் அரசின் 3 ஆண்டுகளில் தமிழ்நாட்டில் கல்வித்துறை கண்டுள்ள 4 கால் பாய்ச்சல் வளர்ச்சிக்கு இன்றைய செய்தித்தாள்களில் வந்துள்ள செய்திகளே சாட்சி என பதிவிட்டுள்ளார். 20,332 அரசு மற்றும் அரசு உதவி பெறும் பள்ளிகளில் இணைய வசதி மற்றும் 519.73 கோடி ரூபாயில் உயர் தொழில்நுட்பத்துடன் கூடிய ஆய்வகங்கள், புதுமை பெண், நான் முதல்வன் திட்டங்களினால் உயர்கல்வியில் சேரும் பெண்கள் மாணவர்கள் எண்ணிக்கை தொடர்ந்து உயர்ந்துள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். நாம் இலக்கை நோக்கிய நீண்ட பயணத்தின் துவக்கம்தான் இது என பதிவிட்டுள்ள முதலமைச்சர், பயணத்தை தொடர்ந்து தமிழ்நாட்டை உயர்த்துவோம் என்று குறிப்பிட்டுள்ளார். மின்தடை இல்லாத மாநிலமாக தமிழ்நாடு திகழ்வதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. இது குறித்து தமிழ்நாடு அரசின் மின்துறை சார்பாக வெளியிட்டுள்ள அறிக்கையில், திமுக ஆட்சி பொறுப்பேற்ற 2021ஆம் ஆண்டில் 32,595 மெகாவாட்டாக இருந்த தமிழ்நாட்டின் மொத்த மின் நிறுவு திறன் திராவிட மாடல் ஆட்சியின் திட்டங்களால் 36,671 மெகாவாட்டாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். தமிழ்நாடு மின் உற்பத்தி மற்றும் பகிர்மான கழகத்தின் மின் கட்டமைப்பு ஒரு நாளைக்கு அதிகபட்சமாக 454.32 மில்லியன் யூனிட் மின்சாரத்தையும் 20.830 மெகாவாட் உச்ச மின் தேவையையும் எவ்வித தடங்களும் இன்றி வழங்கி திராவிட மாடல் அரசு சாதனை படைத்துள்ளதாகவும் தெரிவித்தார். 2021-2022ஆம் நிதியாண்டில் தமிழ்நாட்டில் உள்ள மின் உற்பத்தி நிலையங்களின் திறமையான செயல்பாடு, வட்டி விகிதம் குறைப்பு உள்ளிட்ட பல்வேறு நடவடிக்கைகள் மூலம் 2.745 கோடியும் சேமிப்பு ஏற்பட்டுள்ளதாக தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியிட்டுள்ளது. 3 ஆண்டுகளாக மின்தடையே இல்லை எனும் வரலாறு படைத்துள்ள முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் செய்துள்ள சீர்திருத்தங்களால் புதியதாக துணை மின் நிலையங்களை நிறுவி மின் மாற்றிகளை அமைத்து மின் விநியோக அமைப்புகள் சீராக செயல்படுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சியுடன் திமுக அரசை பாராட்டுவதாக தமிழ்நாடு அரசு பெருமிதம் தெரிவித்துள்ளது. 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதில் குளறுபடி நடந்துள்ளதால் மாணவர்கள் அதிர்ச்சி அடைந்துள்ளனர். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி முதல் 22ஆம் தேதி வரை நடைபெற்றது. இதில் 4,08,440 மாணவியர்கள், 3,52,165 மாணவர்கள், ஒருவர் மட்டும் 3ஆம் பாலினத்தவர் என மொத்தமாக 7,60,606 மாணவ மாணவிகள் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை எழுதினர்.
இதையடுத்து 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு முடிவுகள் மே 6ஆம் தேதி வெளியானது. இதில் மாநிலம் முழுவதும் 94.56 விழுக்காடு மாணவர்கள் தேர்ச்சி பெற்றுள்ளனர். இந்நிலையில் 12ஆம் வகுப்பு விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டல் கோரி விண்ணப்பிக்க அனுப்பப்பட்ட நிலையில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு விடைத்தாள்களை திருத்துவதில் குளறுபடி ஏற்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழ் பாடத்தில் 88 மதிப்பெண்கள் வாங்கிய மாணவருக்கு 58 மதிப்பெண் பெற்றதாக முடிவுகள் வெளியான நிலையில் மறுகூட்டலுக்காக பணம் செலுத்தி விடைத்தாள் நகலை பெற்ற மாணவர் அதிர்ச்சி அடைந்துள்ளார். ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் தெரிவித்துள்ளார். டெல்லி மதுபான கொள்கை வழக்கில் அந்த மாநில முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் மார்ச் 21ஆம் தேதி கைது செய்யப்பட்டார். அமலாக்கத்துறையால் கைது செய்யப்பட்டதை எதிர்த்து டெல்லி உயர்நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் தாக்கல் செய்திருந்த மனு தள்ளுபடி செய்யப்பட்டது. இதனிடையே தேர்தல் பிரச்சாரம் மேற்கொள்வதற்காக இடைக்கால ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதனை விசாரித்த உச்சநீதிமன்றம் தேர்தல் பரப்புரைக்காக ஜூன் 1ஆம் தேதி வரை இடைக்கால ஜாமீன் வழங்கியது. மேலும் ஜூன் 2ஆம் தேதி ஆஜராகும்படி உத்தரவிட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த ஜாமீனை மேலும் 7 நாட்களுக்கு நீட்டிக்க கோரி மனு தாக்கல் செய்தார். இந்த ஜாமீன் மனுவை உச்சநீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஜூன் 1ஆம் தேதியுடன் கெஜ்ரிவாலின் இடைக்கால ஜாமீன் முடிவடைய உள்ள நிலையில் டெல்லி ரோஸ் அவென்யூ நீதிமன்றத்தில் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜாமீன் கோரி நேற்று மனு தாக்கல் செய்தார். அதனைத் தொடர்ந்து கெஜ்ரிவாலின் ஜாமீன் மனு குறித்து அமலாக்கத்துறை பதிலளிக்க நீதிபதிகள் உத்தரவிட்டனர். மேலும் இந்த வழக்கு ஜூன் 1ஆம் தேதி விசாரிக்கப்படும் எனவும் தெரிவித்தனர். இந்நிலையில் இன்று டெல்லியில் செய்தியாளர்களை சந்தித்த அரவிந்த் கெஜ்ரிவால் ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக தெரிவித்தார். சிறையில் இருந்தாலும் டெல்லி மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் நிறுத்தப்படாது என்றும் 1000 ரூபாய் நிதி உதவி வழங்கும் திட்டம் விரைவில் தொடங்கப்படும் என்றும் தெரிவித்தார். ஆபாச வீடியோ புகாரில் சிக்கிய கர்நாடக எம்பி பிரிஜ்வால் ரேவண்ணா மீது மேலும் 2 வழக்குகள் பதிவு செய்து சிறப்பு விசாரணை குழு நடவடிக்கை மேற்கொண்டு வருகிறது. பாலியல் ரீதியாக பெண்களை துன்புறுத்தி அவற்றை காணொலியாக பதிவு செய்திருப்பதாக எழுந்த புகாரை தொடர்ந்து எம்பி பிரிஜ்வால் ரேவண்ணா அவரது தந்தையும் எம்எல்ஏவுமான HD ரேவண்ணா ஆகியோர் மீது ஏப்ரல் 27ஆம் தேதி காவல்துறை வழக்கு பதிவு செய்தனர். அதனைத் தொடர்ந்து SID தனது விசாரணையை தொடங்கியது. இந்த நிலையில் மத சார்பற்ற ஜனதா தளம் கட்சியில் இருந்து அவர் நீக்கப்பட்டுள்ளார். இது குறித்து விசாரணை நடத்துவதற்காக சிறப்பு புலனாய்வு குழுவை கர்நாடக அரசு அமைத்துள்ளது. அதைத் தொடர்ந்து SID தனது விசாரணையை தொடங்கிய நிலையில் பாலியல் வழக்கு விசாரணைக்காக அவர் மீண்டும் தாயகம் திரும்பினார். ரேவண்ணா வருகையை ஒட்டி பெங்களூரு விமான நிலையத்தில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருந்தன. இதையடுத்து பெங்களூரு வந்தடைந்த ரேவண்ணாவை பெங்களூரு கெம்பே கவுடா சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து காவல்துறையினர் கைது செய்தனர். பாலியல் வழக்கில் முக்கிய குற்றவாளியாக குற்றம் சாட்டப்பட்டுள்ள ரேவண்ணாவிடம் விசாரணை தொடர்ந்து நடைபெறும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் நிகழாண்டில் கோடை மழை இயல்பை விட 20% அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கடந்த 3 வாரங்களாக தமிழகம் முழுவதும் பரவலாக மழை பெய்து வருகிறது. குறிப்பாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள், தென் மாவட்டங்களில் 200 மில்லிமீட்டருக்கும் அதிகமான மழை பெய்தது. இதன் காரணமாக தமிழகத்தில் வெப்பம் பெருமளவு குறைந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியது. சென்னையை பொறுத்தவரை இயல்பாக 48.2 மில்லிமீட்டர் மழை பதிவாக வேண்டிய நிலையில் நிகழாண்டில் 20.9 மில்லிமீட்டர் மட்டுமே மழை பெய்துள்ளது. அதேபோல் சென்னையின் அண்டை மாவட்டங்களான திருவள்ளூர், செங்கல்பட்டு, காஞ்சிபுரம் ஆகிய மாவட்டங்களிலும் கோடை மழை இயல்பான அளவை காட்டிலும் குறைவாகவே பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தில் நிகழாண்டில் கோடை மழை இயல்பை விட 20% அதிகமாக பெய்துள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அதிகபட்சமாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் 485 மில்லிமீட்டர், குறைந்தபட்சமாக ராணிப்பேட்டை மாவட்டத்தில் 7.9 மில்லிமீட்டர் மழையும் பதிவாகியுள்ளது. இதற்கிடையே கேரளாவில் இன்று முதல் 5 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. கர்நாடகாவில் நாளை முதல் 4 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும்
தமிழ்நாடு, புதுச்சேரி, காரைக்காலில் நாளை முதல் 4 நாட்கள் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்பு உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேலூர் ஆட்சியர் அலுவலகத்தில் கஞ்சா போதையில் தகராறு செய்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். வேலூர் சத்துவாச்சாரியில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு வந்த கஞ்சா போதை ஆசாமி ஒருவர் ஆட்சியர் அலுவலகத்தின் மைய பகுதியில் தரையில் படுத்துக் கொண்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த சத்துவாச்சாரி காவல்துறையினர் கஞ்சா ஆசாமியை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்று விசாரணை செய்ததில் அவர் கஞ்சா போதையில் இருந்ததும் அவர் சத்துவாச்சாரியை சேர்ந்த ஸ்டீபன் என்பதும் தெரிய வந்தது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் ஆலயத்தில் உண்டியல் காணிக்கையாக கடந்த 3 மாதத்தில் 4,11,627 ரூபாய் செலுத்தப்பட்டுள்ளது. ஜெயங்கொண்டம் அருகே கங்கை கொண்ட சோழபுரத்தில் அமைந்துள்ள சோழ பேரரசின் மாமன்னன் ராஜேந்திர சோழனால் அமைக்கப்பட்ட பிரகதீஸ்வரர் ஆலயம் உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கி வருகிறது. இந்த கோவிலின் உண்டியல் காணிக்கை இன்று பொதுமக்கள் மற்றும் கோவில் பணியாளர்கள் கோவிலின் செயல் அலுவலர் முன்னிலையில் எண்ணப்பட்டுள்ளது. இதில் பணமாக 60,547 ரூபாயும், சில்லறையாக 3,51,130 மற்றும் வெளிநாட்டு பணமாக $2 என மொத்தம் 4,11,627 ரூபாய் காணிக்கையாக கடந்த 3 மாதத்தில் பெறப்பட்டுள்ளது. வேலூர் மாவட்டம் பொன்னை புதிய மேம்பாலத்தில் காரும் வேனும் மோதி விபத்துக்குள்ளானது. பொன்னை ஆற்றின் குறுக்கே மேம்பாலம் கட்டுமான பணிகள் நிறைவடைந்துள்ளது. இன்னும் சில நாட்களில் மேம்பாலம் திறக்க உள்ள நிலையில் காரும் வேனும் மோதி கொண்டதில் ஒருவருக்கு காயம் ஏற்பட்டது. காயமடைந்து மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் இது குறித்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். திருப்பத்தூர் மாவட்டம் குனிச்சி பகுதியில் போலி மருத்துவம் பார்த்து வந்த நபரை காவல்துறையினர் கைது செய்தனர். திருப்பத்தூர் அடுத்த குனிச்சி பகுதியை சேர்ந்த வினோத் என்பவர் 12ஆம் வகுப்பு மட்டுமே முடித்துவிட்டு குனிச்சி பகுதியில் செல்வி மெடிக்கல் என்ற பெயரில் மெடிக்கல் நடத்தி வந்துள்ளார். இந்நிலையில் வினோத் மெடிக்கலுக்கு வரும் நோயாளிகளுக்கு மருத்துவம் பார்த்து வருவதாக மருத்துவமனை ஊரக நலப்பணிகள் இணைய இயக்குனர் கண்ணகி அவர்களுக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. தகவலின் பெயரில் அங்கு சென்று விசாரணை மேற்கொண்டதும் மெடிக்கலில் பரிசோதனை செய்ததில் MBBS மருத்துவர்கள் பயன்படுத்தும் ஊசிகளை நோயாளிகளுக்கு செலுத்தி வந்ததை கண்டுபிடித்தனர். அதனைத் தொடர்ந்து மருத்துவமனை மற்றும் ஊரக நலப்பணிகள் இணை இயக்குனர் கண்ணகி தலைமையில் மெடிக்கலுக்கு சீல் வைக்கப்பட்டது. மேலும் புகாரின் பேரில் வினோத்தை கைது செய்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். அரியலூர் மாவட்டம் ஆண்டிமடம் அருகே சிறுவன் மீது அரசு பேருந்திய விபத்தில் சிறுவன் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தான். பெரியாத்துக்குறிச்சி கிராமம் மேலத்தெருவை சேர்ந்த பச்சமுத்து என்பவரது 8 வயது மகன் சுனில் ஆண்டிமடம் விருதாச்சலம் சாலையில் சென்றபோது ஏற்பட்ட விபத்தில் சுனில் சம்பவ இடத்திலேயே தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்தார். இதனை அறிந்த அப்பகுதி பொதுமக்கள் பேருந்தின் முன் கண்ணாடியை அடித்து உடைத்து தகராறில் ஈடுபட்டனர். தகவல் அறிந்து வந்த காவல்துறையினர் பொதுமக்களை சமாதானம் செய்து போக்குவரத்தை சரி செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. யூடியூபர் TTF வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. யூடியூபரான TTF வாசன் சில தினங்களுக்கு முன் செல்போன் பேசியபடியே காரை ஓட்டும் வீடியோவை யூடியூப் பக்கத்தில் வெளியிட்டிருந்தார். இது சமூக வலைதளங்களில் வைரலானதை அடுத்து விசாரணைக்காக ஆஜரான அவரை காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். அவர் மன்னிப்பு கோருவதாக வக்கீல் மூலம் தெரிவிக்கப்பட்டது. இதனை அடுத்து மேஜிஸ்ட்ரேட் சுப்புலட்சுமி இனிமேல் பொதுமக்களுக்கு குந்தகம் விளைவிக்கும் வகையில் செயல்பட மாட்டேன் என உறுதிமொழி அளித்து பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யவும் தினசரி அண்ணாநகர் காவல் நிலையத்தில் காலை 10 மணிக்கு ஆஜராகி கையெழுத்திடவும் நிபந்தனை விதித்து ஜாமீன் வழங்கினார். இந்நிலையில் TTF வாசன் தனது செல்போனை ஒப்படைக்க காவல்துறை நோட்டீஸ் அனுப்பியுள்ளது. இன்றைய தங்கம் வெள்ளி விலை வழங்குவோர் அட்டிகா கோல்ட் கம்பெனி. சென்னையில் 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை மாற்றமின்றி சவரனுக்கு 53,840 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. வெள்ளியின் விலையும் கிராமிற்கு 1 ரூபாய் குறைந்து 100 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. நடிகைக்கு பணம் கொடுத்தது தொடர்பான விவரங்களை முறைகேடாக மறைத்த குற்றச்சாட்டின் பெயரில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் ட்ரம்புக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. 2016 அதிபர் தேர்தலுக்கு முன்னர் தன்னை பற்றிய ரகசியங்களை மறைப்பதற்காக
நடிகைக்கு $1.3 லட்சம் அளித்த விவகாரத்தில் அமெரிக்க முன்னாள் அதிபர் டொனால்ட் டிரம்புக்கு எதிராக நியூயார்க் நீதிமன்றத்தில் குற்றவியல் விசாரணை நடைபெற்று வருகிறது. இந்த பண பரிமாற்றத்தை மறைப்பதற்காக நிறுவன கணக்குகளில் டிரம்ப் முறைகேடு செய்ததாக கூறப்படுகிறது. இந்த நிலையில் வழக்கின் பல கட்ட விசாரணைக்கு பின் டொனால்ட் டிரம்புக்கு எதிராக குற்றச்சாட்டு நிரூபிக்கப்பட்டுள்ளது. இதனை அடுத்து இந்த வழக்கில் தண்டனை விவரங்கள் ஜூலை 11ஆம் தேதி நடைபெறும் வழக்கு விசாரணையின் போது வழங்கப்படும் என்று நியூயார்க் நீதிமன்றம் தெரிவித்துள்ளது. மீண்டும் தலைப்பு செய்திகள். 2வது நாளாக தியானத்தை தொடங்கினார் பிரதமர் மோடி. பிரதமர் தியானம் செய்யும் இடம் 3 முறை மாற்றப்பட்டுள்ளதாக சமூக ஊடகங்களில் விமர்சனம். ஜூன் 2ஆம் தேதி சரணடைய போவதாக அரவிந்த் கெஜ்ரிவால் அறிவிப்பு. டெல்லி மக்களுக்கு அரசு வழங்கும் சேவைகள் நிறுத்தப்படாது என பேட்டி. தமிழ்நாட்டில் கல்வித்துறை வளர்ச்சி. 4 கால் பாய்ச்சலில் கல்வித்துறை வளர்ச்சி அடைந்துள்ளதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் பெருமிதம். 3 ஆண்டுகளில் மின்தடை இல்லை என வரலாறு படைத்த திமுக அரசு. மின்துறையின் சாதனைகளை பகிர்ந்து தமிழ்நாடு அரசு அறிக்கை வெளியீடு. இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. மீண்டும் செய்திகள் இரவு 8 மணிக்கு. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள மதிமுகம் பிரைம் யூடியூப் தளத்தில் இணைந்திருங்கள்.